யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 5. மயூர பிஞ்ச த்யுதிபிர் மயூகைஹி தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னஹ ஷ்யாமா பகிர் மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ மயூர பிஞ்ச த்யுதிபிர் மயூகைஹி தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னஹ ஷ்யாமா பகிர் மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ. தேவகியின் திருமேனியில் ஒரு பொலிவு ஏற்பட்டுள்ளது. அந்த சோபையை கவி தனது கண்களால் பார்க்கிறார். கருவுக்குள் வசிப்பவன் 3 வகையான சோதி வடிவுடையவன். அவ்வொளி வெளியில் தோற்றமளிக்கின்றது. மயில் தோகையின் நிலையும் நிறமும் என்னலாம் படி இருக்கின்றது. அவளுடைய திருமேனி வெளுப்பு, ஆனால் அதன் பளபளப்பு கருப்பு எனும்படி உள்ளது. மங்கள காரியங்களுக்கு சுபசூச்சகமாக பாலிகை வளர்ப்பார்கள். அது முளைக்கின்ற பொழுது அடியில் வெளுத்தும் நுனியில் கருத்தும் இருக்கும். அதுபோல் தேவகியின் திருமேனி வெளுப்பு நிறம் பெற்று அதன் மேலும் கருப்பு நிறமும் ஓடுகின்றது. கர்ப்பஸ்திரீகளின் காந்தி மாற்றம் உன்னிப்பாக கவனிப்பவர்களுக்கே விளங்கும். மயூர பிஞ்சத்யுதிபிர் மயூகைஹி மயூர பிஞ்சத்யுதிபிர் மயூகைஹி தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னஹ தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னஹ ஷ்யாமா பகிர் மூலசிதா பபாசே ஷ்யாமா பகிர் மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ மயூர பிஞ்சத்யுதிபிர் மயூகைஹி தத்காந்திர் அந்தர்வசதஸ்த்ரிதாம்னஹ ஷ்யாமா பகிர் மூலசிதா பபாசே மங்கல்ய ரத்னாங்குர பாலிகேவ. சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.